ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு நமக்கு பதம் எதுவும் பார்க்க தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நல்லா கரகரப்பாகவும் இருக்கும். வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு கடாய் நல்லா கனமான கடாய் வச்சுக்கலாம். இப்போ அதை சூடானதும் 2 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உலக்கில் 2 உலக்கு சேர்க்குறேன். நீங்கள் டம்ளர்லேயோ கப்லேயோ எதில் வேணாலும் மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்கணும். அதிகமான தீ வச்சு வறுத்தோம்னா மேலே உங்களுக்கு செவந்துடும், உள்ளே இருக்கிற பருப்பு நல்லா செவந்து வராது. இப்போ பார்த்தீங்கன்னா கைவிடாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வேர்க்கடலை வறுபட்டுருக்கான்னு ஒரு கடலை எடுத்து இப்படி நல்லா நம்ம அழுத்தி பார்த்தோம்னா தோல் தனியாகவும் கடலை நல்லா செவந்துருக்கணும். இந்த மாதிரி வறுபட்டால் தான் உங்களுக்கு பர்ஃபி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதோட மேல் தோலெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு எடுத்துக்கணும். இதை தேய்ச்சதுக்கப்புறமா நல்லா புடைச்சிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா வேர்க்கடலையும் நல்லா புடைச்சி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு செவந்த மாதிரி நம்ம வறுத்துக்கணும். இப்போ இந்த வேர்க்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2ஆக பிரித்து சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பிரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பர்ஃபி ரெடியானதும் கொட்டுறதுக்காக ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். நீங்கள் பட்டர் பெப்பர் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடானதும் இதில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்த்து இந்த பர்ஃபி செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம 2 கப் அளவு வேர்க்கடலைக்கு 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தீயை மிதமான தீயில் வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலக்கும்போது உங்களுக்கு கட்டி கட்டும். கொஞ்சம் நேரம் கலந்ததும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கட்டி கட்டும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம தீயை ஸ்லோவில் வச்சுட்டு இதை அப்படியே உருக விட்டுடலாம். நல்லா கலந்து விட தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா உருகி வந்திருக்கு. இப்போ இந்த கட்டியாக இருக்கிற சர்க்கரை நமக்கு முழுசாக கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இந்த பர்ஃபிக்கு சர்க்கரை நம்ம கம்மி பதமோ உருண்டை பதமோ எதுவும் பார்க்க தேவையில்லை. இது முழுசாக கரைஞ்சிட்டு சர்க்கரை உங்களுக்கு நல்லா கேரமல் ஆகி தேன் கலரில் வரும். இதுதான் நமக்கு கரெக்டான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நல்லாவே ஃபுல்லாக சர்க்கரை கரைஞ்சிருக்கு. கலரும் நல்ல கலராக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம தீயை அதிகமாக வைக்கக்கூடாது. ஃப்ளேமை ஃபுல்லாகவே சிம்மில் வச்சிடலாம். இப்போ ஏற்கனவே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலை பொடியை சேர்த்துடலாம். பொடி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கைவிடாமல் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கலக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு ஏலக்காய் பொடி வாசனை வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் நமக்கு இந்த கேரமல் ஃப்ளேவரும் டேஸ்ட்டுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த சர்க்கரையோட அளவு மீடியமாக இருக்கும். உங்களுக்கு அதிக சர்க்கரை பிடிக்கும்னா இன்னும் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு திரண்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா இந்த மாதிரி உருண்டு வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகோட வேர்க்கடலையெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதை நெய் தடவுன தட்டில் சேர்த்துக்கலாம். கரண்டியில் உள்ளதையும் ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். இப்போ பர்ஃபி நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விரிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கப்பு பின்னாடி நல்லா நெய் தடவிட்டு இந்த மாதிரி அழுத்தி ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பு நம்ம தட்டில் சேர்த்துன உடனே செய்யணும். உடனே செய்யாட்டி உங்களுக்கு கெட்டி ஆகிடும். இப்போ இது எல்லாமே நல்லா பரப்புனதுக்கு அப்புறமா அந்த மேலே நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சமனாக இருக்கும். சூடு ஆறத்துக்கு முன்னாடியே ஒரு கத்தியில் நல்லா நெய் தடவினதுக்கப்புறமா நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு இது கெட்டி ஆகிடும். அதனால் உடனே இந்த ஸ்டெப் நம்ம செஞ்சிடணும். நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே கட் பண்ணிட்டோம். இது நல்லா சூடு ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இது தட்டிலேருந்து எடுக்கும்போது ஒட்டாமல் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக வரும். இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு பர்ஃபி உடைக்கிறது ஈஸியாக இருக்கும். நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்போ பர்ஃபி நம்ம உடைச்சி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணது ரொம்ப ஈஸியாக உடைய வருது. இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு நமக்கு 3 பொருள் போதும். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இது இந்த மாதிரி நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பர்ஃபி எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
நல்ல மொறுமொறுன்னு கரகரப்பாக இருக்குது. இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.